வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கல்ஸை அசால்ட்டாக பிரஜன் வந்து பைத்தியம் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே விஷயத்தை வேறு ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லியிருந்தா பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிரஜன் சொன்னனால அது வந்து அப்படியே அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு தப்பாப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத முழுசாக கேட்டுட்டு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து லைக் தனியாக இவங்க 2 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும். இதை மேற்பார்வையிடுறதுக்கு வந்து விக்கல்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கல்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிட்டாங்க. லைக் திவ்யா வந்து சாப்பிடல. அது ஏன் சாப்பிடல அப்படின்னா அது ஒரு தனி பிரச்சனை. அதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நெய்னால் ஒரு வந்த பிரச்சனைனால அவங்க சாப்பிட பிடிக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விக்கல்ஸ் வந்து கேட்குறாங்க சாப்பிட்டீங்களான்ற மாதிரி. சாண்ட்ரா அதுக்கு வந்து இல்லை இன்னும் சாப்பிடல, வேணா ஊட்டி வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அசால்ட்டாக. அப்படியே அவங்க தோரணையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வீட்டு எஜமானி மாதிரி அவங்களோட தோரணைகள் இருக்குது. அது வந்து ஆஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ விக்கல்ஸ் வந்து அதுக்கு அப்படியே அஃபண்ட் ஆகாமல் அவங்க வழியிலே போகிறாரு. ஊட்டுறேன் நான் அப்படின்னோடனே சரி வாங்க ஊட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாண்ட்ரா. உடனே அவங்க வராங்க. சரி இருங்க கை கழுவிட்டு வரேன்ற மாதிரி கிச்சன் ஏரியாவுக்கு போகிறாங்க. உடனே இல்லை நீங்கள் ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி. சரி அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வராரு. அந்த கேப்பில் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா, விஜய் பார்வதி இருக்காங்க. அங்கே தான் ஹைலைட்டே. இதே வந்து விஜய் பார்வதி வேறு யாராவது உட்காந்து அவங்க வந்து பைத்தியம்னு சொல்லியிருந்தா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் விக்கல்ஸ் வந்து ஆல்ரெடி விஜய் பார்வதி கூட நிறைய முரண்பாடு இருக்கனால அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பக்கத்தில் பிரஜன் உட்காந்து இதை வந்து சொல்கிறாரு. லைக் சாண்ட்ராவை பார்த்து டார்லிங் இந்த மாதிரி அவன் ஒரு பைத்தியம், அவங்ககிட்ட போய் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுன்னா பண்ணிவிடுவான், அவன் லூஸ், அவன் போயிருக்காங்க இது எடுத்துகிட்டு வரத்துக்கு அப்படின்ற மாதிரி நார்மலாக, அதாவது அந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து கண்டிப்பாக தப்பு அப்படின்றது வந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விக்கல்ஸ் வந்து வராரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீ வந்து ஊட்ட வேணாம், ஸ்பூனை வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி, கிளம்பு அப்படின்ற மாதிரி. ஸோ அது பார்க்குறப்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்ம பார்க்குறப்பயே. ஸோ மேபி நீங்கள் சாண்ட்ராவோட ஃபேனாக இருக்கலாம். பட் அவங்களோட பாவனைகள் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரஜனம் வந்து அப்படி இப்படி நார்மலாக சொல்லிட்டு போகலாம் அப்படின்றத எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.